Hello all, Vinoth here from Endurance Engineering Academy. So mathematics, engineering mathematics அப்படின்னா ஜென்ரலாக ஸ்கூல் ஓகே ஸோ ஒரு 9th standard 8th standard ஒரு 10th standard வரைக்கும் மோஸ்ட் ஆஃப் அஸ் எல்லாருக்குமே வந்து மேத்தமேட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ரைட்? ஆப்வியஸாக எல்லாருக்குமே அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கும். ஐ ஹோப் மோஸ்ட் ஆஃப் யூ இந்த வீடியோ பார்க்குற நிறைய பேருக்கு, சில பேருக்கு ஆப்வியஸாக ஃப்ரம் த பிகினிங் இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்காது. பட் ஒன்ஸ் அந்த 11th 12th டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ், இன்டெக்ரல் கேல்குலஸ் அதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறமா அந்த இன்ட்ரெஸ்ட் அப்படியே காணாமல் போயிருக்கும். ஆர் இந்த கரெக்ட் வே நான் சொல்லணும் அப்படின்னா வந்து டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க. உங்களோட மேக்ஸோட இன்ட்ரெஸ்ட்டே வந்து கம்ப்ளீட்டாக டெஸ்ட்ராய் பண்ணியிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் கேல்குலஸ். ஓகே, அது நடந்திருக்கும். ஒரு இம்பார்ட்டண்டான விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரோட மைண்ட்லேயும் இருக்கக்கூடிய ஒரு காமனான விஷயம் என்ன அப்படின்னா, நான் கேல்குலஸ் படிக்கிறேன், இத்தனை ஃபார்முலா இருக்குது, இன்டெக்ரலுக்கு ஒரு இத்தனை ஃபார்முலா, டிஃப்ரென்ஷியேஷனுக்கு இத்தனை ஃபார்முலா, ஆனால் இதெல்லாம் நான் ஏன் படிக்கிறேன், இதெல்லாம் நான் எங்கே யூஸ் பண்ண போகிறேன், லைக் இது படிக்கிறதுனால என்னதான் யூஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும். ஸோ அந்த கொஸ்டின் வந்து ஈவன் நவ், ஓகே, நீங்கள் ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் ஈவன் நவ் அந்த கொஸ்டின் உங்களுக்கு இருக்கலாம். ஓகே, அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த கொஸ்டின் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் நான் ஆல்ரெடி நம்மளோட இங்கிலீஷ் சேனலில், என்ட்ரன்ஸ் இன்ஜினியரிங் அகாடமி சேனலில் 2018 ஐ கெஸ் 3 years முன்னாடியே நான் ஒரு வீடியோ போட்டுட்டேன். ஓகே, ஸோ அப்போ நான் ஐஐடி மாஸ்டர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும் போதே நான் ஆக்சுவலி நம்மளோட இங்கிலீஷ் சேனல் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஜஸ்ட் ஒரு பார்ட் டைமில் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ அந்த 3 years முன்னாடியே நான் அந்த வீடியோ போட்டுட்டேன். சில பேர் பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்த்துருக்க மாட்டீங்க, நிறைய பேர் பார்த்துருக்க மாட்டீங்க. அதுதான் ஆப்வியஸாக எனக்கு தோணுது. ஸோ அதனால தான் ஐ தாட் ஓகே, எனிவேஸ் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். பட் அந்த இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸோட லைக் கேல்குலஸ் அப்படின்றது வந்து ஒரு இம்பார்ட்டண்டான பார்ட் இன்ஜினியரிங் மேத்தமெட்டிக்ஸில். ஃபார்முலாஸு, டெரிவேஷன்ஸு, தியரம்ஸு அது எனிவேஸ் எல்லாருமே வந்து ஒரே மாதிரி தான். ஆல்மோஸ்ட் புக்கை பார்த்து படித்தாலும் சரி, வாட் எவர். ஓகே, ஸோ அப்படியே சும்மா படித்து லைக் மக பண்ணி எழுதுறதை விட இனிஷியலாக அந்த ஒரு கேல்குலஸ் நம்ம ஏன் படிக்கிறோம் அப்படின்ற ஒரு பேஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, கம்ப்ளீட் டாபிக்ஸுக்குமே வந்து நீங்கள் எத்தனை ஃபார்முலா படித்தாலும், எத்தனை ஃபார்முலா உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் யூ வில் ஹாவ் அன் ஐடியா. ஓகே, நம்ம இதுக்கு தான் படிக்கிறோம், ஸோ ஆப்வியஸாக இதெல்லாம் ஒரு இடத்துல தேவைப்பட போகுது அப்படின்றது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஹானஸ்ட்டாக சொல்கிறேன், கேல்குலஸ் ஒழுங்காக தெரியாமல், பேசிக் கேல்குலஸ் அஃப்கோர்ஸ், அதாவது பேசிக் இன்டெகிரேஷன், டிஃப்ரென்ஷியேஷன், அப்புறம் மேக்ஸிமம் மினிமா கான்செப்ட்டு, ஸ்லோப்ஸ் கான்செப்ட்டு, அது எல்லாமே இன்ஃபேக்ட் ஆல்ரெடி நம்மளோட இங்கிலீஷ் சேனலில் நான் போட்டேன், ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஓகே, ஃபுல் கோர்ஸ் மேத்தமெட்டிக்ஸ் கோர்ஸும் நம்மளோட வெப்சைட்டில் அவைலபிளாக இருக்குது, அதுவும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், நீங்கள் செக் பண்ணிக்கலாம். பட் அதெல்லாம் விட இதெல்லாம் ஏன் படிக்கணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்ட்டு ஆல்மோஸ்ட் எல்லாருக்குமே வந்து தோணிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் இந்த வீடியோ ஸ்பெசிஃபிக்காக, ஈவன் தோ நான் இந்த வீடியோ இங்கிலீஷில் எடுத்திருந்தாலும் திரும்ப தமிழில் நான் அதை ரெப்ளிகேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் டிசைட் பண்ணிட்டேன். ஓகே, ஸோ அதனால தான் ஹேவ் ஸ்டார்டட் இட். ஓகே, இந்த மாதிரி சில வீடியோஸ் இங்கிலீஷில் போட்டதை நான் வந்து ஐ வில் ட்ரை டு கன்வெர்ட் இட் இன்டு தமிழ், டைம் கன்ஸ்ட்ரெயினை பொறுத்து. பிகாஸ் ஆஸ் கேட் 2022 வந்து இன்னும் ஒரு 5 months தான் இருக்குது. நம்மளோட கோர்ஸ் வந்து இப்போ ஆக்சுவலி ரொம்ப எஃபெக்டிவாக போயிட்டுருக்கு. அவங்களுக்கு ப்ராக்டிஸ் செஷன், அப்புறம் அவங்களுக்கு டெஸ்ட் சீரீஸு, அப்புறம் அவங்களுக்கு கைடன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒர்க் ரொம்ப ஹெக்டிக்காக இருக்கிறதுனால நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுவேன். பட் தமிழ் சேனல், இங்கிலீஷ் சேனல் ரெண்டுமே ஸோ மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் டைம் ஆகும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டீமும் அதுக்கேற்ற மாதிரி தான் தே வில் பி சஜஸ்டிங் மீ சம்திங். ஓகே, அதை பேஸ் பண்ணி தான் ஐ ஹாவ் டு ப்ரொசீட். ஸோ இது வந்து என்னோட தாட் தான். ஓகே, இதை பற்றி நம்ம பேசிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எல்லாருமே வந்து சின்ன வயசில், ஓகே, மோஸ்ட்லி பிஃபோர் சம் 20 years ஆர் சம்திங், மோஸ்ட்லி எங்கள் வீட்டில் நானே வந்து அதை பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ மோஸ்ட்லி உங்களோட பார்ட்டி டைம், அந்த டைமில் கண்டிப்பாக நீங்கள் அதை பண்ணியிருப்பீங்க. ஓகே, ஸோ சாப்பாடு வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணாமல் ஒரு பவுலில் குக் பண்ணுவாங்க, ரைட்? சாதம் எக்ஸாக்டாக எனக்கு தெரியல, வடிக்கிறதுன்னு நினைக்கிறேன். ஓகே, வடிக்கிறது. ஓகே, ஸோ பவுலில் குக் பண்ணும்போது ஜென்ரலாக அந்த சாதம் குக் ஆகிடுச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க, ஜஸ்ட் ஒரே ஒரு ரைஸ் பீஸ் எடுத்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க, ரைட்? ஸோ அதுக்கு ஃபேமஸான கோட்லாம் கூட இருக்குது தமிழில். ஓகே, நான் அது எனிவேஸ் நான் தப்பாக சொல்லிவிடுவேன், அதனால் வேணாம். ஸோ ஒரு சாதத்தை எடுத்து ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணி பார்ப்பாங்க, ஃபுல்லாக குக் ஆகிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு, ரைட்? அந்த பேஸ் கான்செப்ட் தான் கேல்குலஸ். எப்படி தான் இதை நீ ரிலேட் பண்ண போகிற அப்படின்னு என்னை பார்த்து நீங்கள் கேட்கலாம்.
ஒரு சாதம் லைக் சாதத்தை நம்ம குக் பண்ணியிருக்கோம், ஒரு சாதம் எடுத்து ப்ரெஸ் பண்ணி பார்த்து அது ஒழுங்காக ப்ரெஸ் ஆகிருந்தது, அது அதாவது ஒழுங்காக குக் ஆகிருந்தது, அந்த ஒன் பீஸ் ஆஃப் ரைஸ் ஒழுங்காக குக் ஆகிருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக கம்ப்ளீட்டாகவே நல்லா குக் ஆகிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியும், ரைட்? அதை தான் வந்து நம்ம கால்குலஸில் ரிலேட் பண்ண போகிறோம். எப்படி? சிம்பிள். நிறைய இடத்துல dx, dy, dz, dt அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் டிஃபரன்ஷியல் டேர்ம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், dx, dy, dz, dt. அதெல்லாம் நம்ம பேசிக்காக என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு பெரிய ஏரியாவோ, ஓகே, யூ டேக் ஏரியா, ஓகே, ஏதோ ஒன்று ஏரியா, இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் வென் இட் கம்ஸ் டு ஃபிசிக்ஸ் சைடு வந்தீங்க அப்படின்னா ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ஃபோர்ஸில் பெரிய ஏரியா அதான் ஒரு ஏரியாவில் லைக் நிறைய ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகுது, ஓகே, டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு ஃபோர்ஸு. ஸோ நான் மொத்தமாக எல்லாமே எடுக்காமல், ஓகே, மொத்தமாக கம்ப்ளீட்டாக அந்த ஃபோர்ஸ் எடுத்து நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணாமல் வெறும் ஒரு சின்ன பார்ட் மட்டும் எடுத்து, ஓகே, ஸோ தட் இஸ் வாட் வி யூஸ் டு டூ. ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு பீம் மாதிரி ஒன்று எடுத்துக்கிறேன், ஓகே. ஸோ சப்போஸ் லெட் அஸ் கன்சிடர் தட் இந்த மாதிரி லோட் ஆக்ட் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன், டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்குன்னு வச்சுக்கோங்களேன் லோடு. ஸோ நான் கம்ப்ளீட்டாக அனலைஸ் பண்ணாமல் வெறும் இது வந்து லோடு, ஓகே, ஃபோர்ஸ் லோட் டிஸ்ட்ரிபியூட் ஆகிருக்கு. ஸோ நான் வெறும் ஒரு சின்ன போர்ஷன், ஓகே, அந்த சின்ன போர்ஷனோட சின்ன திக்னஸ், ஓகே, அந்த சின்ன போர்ஷனை வந்து நம்ம ஸ்ட்ரிப் அப்படின்னு சொல்லுவோம். ஒன்ஸ் நம்ம உள்ளே போக உங்களுக்கு நிறைய தெரிய ஆரம்பிக்கும், கால்குலஸ் உள்ள போக பேசிக் அப்படின்றனால நான் எதுவுமே பெருசாக அந்த டேர்ம்ஸ்லாம் யூஸ் பண்ணல, ஓகே. ஸோ அந்த சின்ன போர்ஷன் எடுத்துருக்கேன், அதாவது கம்ப்ளீட் போர்ஷன் எடுத்து அனலைஸ் பண்ணாமல் அந்த சின்ன போர்ஷன் மட்டும் எடுத்துருக்கேன், ரைட்? அந்த சின்ன போர்ஷனோட வாட் இஸ் தட் திக்னஸ் வந்து dxன்னு எடுத்துப்போம், ஓகே. அண்ட் இதோட ஹைட்டு, ஓகே, சம் w ஆர் சம்திங் லைக் தட். இது வந்து ஃபங்க்ஷன் ஆஃப் எக்ஸாக இருக்கும், எக்ஸை பொறுத்து வேரி ஆகும், ஓகே. இதான் எக்ஸ் அப்படின்னா ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றதும் வந்து நம்ம டீட்டெயில்டாகவே நான் வேறு வீடியோஸில் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். ஆப்வியஸாக வந்து ஃபங்க்ஷன்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த டாபிக் வரணும். இன் ஜென்ரல் ஃபங்க்ஷன்னா என்னன்னு சொல்லிடுறேன், ஓகே. ஒரு கர்வ் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஏதோ ஒரு கர்வ் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கர்வ் இருக்குது. இந்த கர்வை வந்து நான் சப்போஸ் y is equal to f of x டிஃபைன் பண்ண, நான் ரொம்ப டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்ண போகிறது இல்லை, ஓகே. ஐம் ஜஸ்ட் கிவிங் யூ an எக்ஸாம்பிள். ஃபங்க்ஷன்ஸ் வீடியோ வந்து ஃபங்க்ஷன்ஸுக்குன்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக ஒரு வீடியோ இருக்குது, அதை நான் டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், அதை நீங்கள் ஜஸ்ட் கோத்ரூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ ஒரு கர்வ் இருக்குது, y is equal to f of x அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போ இந்த எக்ஸ் வேரி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இஃப் திஸ் எக்ஸ் வேரிஸ், எப்படி y வேரி ஆகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கறது தான் வந்து ஃபங்க்ஷன் பேசிக்காக, ஓகே. ஸோ இப்போது சப்போஸ் இது வந்து x1. ஸோ x1 நான் எடுத்துகிட்டு போய்ட்டு இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணேன்னா எனக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கும், ரைட்? y1. ஸோ எக்ஸ் வந்து சப்போஸ் x1ல் இருக்கும்போது y இந்த கர்வ், ஓகே, இந்த கர்வ் எக்ஸ் ஆக்சஸ்லேருந்து எந்த டிஸ்டன்ஸில் பிளேஸ் ஆகிருக்கு அப்படின்றது தான், ஓகே, அப்படின்றது தான் வந்து y1, தட் இஸ் கோயிங் டு பி f of x1. ஸோ இந்த ஃபங்க்ஷன் எக்ஸ் இருக்கிற இடத்துல நான் x1 சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னா எனக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ், ஓகே. சிமிலர்லி சப்போஸ் x2 சப்ஸ்டியூட் பண்ணுறேன் அப்படின்னா இந்த ஹைட், ஓகே, இந்த ஹைட்டை வந்து y சொல்லுது, ஓகே. தட்ஸ் கோயிங் டு பி y is equal to f of x2. பேசிக்காக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸோட வேல்யூஸை நான் எடுத்துகிட்டு போயிட்டு அந்த ஈக்குவேஷனில், ஓகே, அந்த ஃபங்க்ஷன் ஈக்குவேஷனில் நான் சப்ஸ்டியூட் பண்ணேன் அப்படின்னும் போது, சப்ஸ்டியூட் பண்ணதுக்கப்புறமா எனக்கு கிடைக்கிற ஒரு வேல்யூ இருக்குல்ல, அந்த வேல்யூ என்ன சொல்லுது அப்படின்னா, எக்ஸ் வந்து x1 இருக்கும்போது, ஓகே, x1 இருக்கும்போது y என்னவா இருந்தது, ஸோ x2 இருக்கும்போது y என்னவா இருந்தது, y2 இருந்தது, அந்த y2ஓட வேல்யூ என்ன. பேசிக்காக சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் ஃபங்க்ஷன். ஸோ எக்ஸை நான் மாற்ற எக்ஸை நான் சேஞ்ச் பண்ண y எப்படி சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது, அதுதான் வந்து பேசிக்காக ஃபங்க்ஷன் சொல்லுது. நான் டீட்டெயில்டாக போகல, டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் அதெல்லாம் எதுவுமே போகல. பேசிக்காக இந்த சிங்கிள் வேர்ட் நான் சொல்லணும் அப்படின்னா, எக்ஸை நான் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தேன் அப்படின்னா y எப்படி சேஞ்ச் ஆகுது, அதுதான் வந்து இந்த கர்வ் வந்து சொல்ல போகுது. ஸோ நான் எக்ஸை கண்டினியூஸாக அப்படியே சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன், ஓகே, சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கேன் அப்படின்னா y வந்து இனிஷியலாக எக்ஸ் இங்கே இருக்கும்போது y இவ்வளோ, ஸோ அப்புறம் அப்படியே y இன்க்ரீஸ் ஆகுது, அப்புறம் கொஞ்சம் நேரம் கான்ஸ்டண்டாக இருக்குது. எக்ஸ் இன்க்ரீஸ் பண்ண ஓகே, இன்க்ரீஸ் பண்ண y கான்ஸ்டண்டாக இருக்குது. ஃபர்தராக நான் எக்ஸை இன்க்ரீஸ் பண்ணேன்னா y இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுது, ஓகே. ஸோ அதுதான் பேசிக் ஐடியா ஆஃப் அ ஃபங்க்ஷன். இதை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக இப்போ பேச வேணாம்னு நினைக்கிறேன், பிகாஸ் இந்த வீடியோட பர்பஸ் அது இல்லை. ஸோ நான் சொன்ன மாதிரி ஸோ ஒரு சின்ன செக்ஷன் மட்டும் எடுத்துப்போம், ஓகே. இந்த சின்ன செக்ஷன், இந்த டோட்டல் ஏரியாவையும் கன்சிடர் பண்ணாமல், இந்த டோட்டல் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் லோடையும் கன்சிடர் பண்ணாமல் வெறும் இந்த ஏரியா மட்டும். இந்த ஏரியா என்னது, ஹைட்டு w அண்ட் இந்த டிஸ்டன்ஸ் dx, ஓகே. ஸோ w into dx, நான் சும்மா wன்னு எடுத்துக்கிறேன், ஜஸ்ட் ஃபார் an எக்ஸாம்பிள், கிவிங் யூ an எக்ஸாம்பிள். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் எலிமெண்ட்டை அனலைஸ் பண்ணிவிட்டு
ஆப்வியஸாக அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னன்னு சொல்லிட்டு நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும். அதை நம்ம இன்டெகிரேட் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் கிடச்சிடும். பேசிக்காக நான் அந்த இன்டெகிரேஷன் அதை பற்றிலாம் போகல. நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்மால் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் நம்மளோட அந்த ஒரு ரைஸ். ஓகே, அதுதான் நம்மளோட அந்த ஒரு ரைஸ். பேசிக்காக சொல்லணும்னா இந்த dx, dy, dz, dt இதெல்லாம் தான் அந்த ஒரு ரைஸ். ஸோ வெறும் ஒரு ரைஸை மட்டும் எடுத்து, ஒரு கம்ப்ளீட் பவுலில் இருந்து வெறும் ஒரு ரைஸ் மட்டும் எடுத்து அதை நான் ப்ரெஸ் பண்ணி, விச் மீன்ஸ் அதை நான் அனலைஸ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நான் கம்ப்ளீட் பவுலோட என்ன எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறேன். ரைட், அதுதான் கால்குலஸ். ஓகே, ஸோ ஒரு சின்ன ஏரியாவோ இல்லை சின்ன செக்ஷன், ஒரு ஃபோர்ஸோ இல்லை சின்ன டார்க்கோ, அது வந்து அப்ளிகேஷன் பொறுத்து மாறும். ஓகே, அப்ளிகேஷன் பொறுத்து மாறும். ஸோ அது வந்து வி ஆர் நாட் கன்சர்ன் அபவுட் நவ். ஓகே, ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து நான் ஃபோர்ஸ் எடுப்பேன், சின்ன ஃபோர்ஸ் எடுப்பேன், ஒரு சப்ஜெக்ட்டில் சின்ன ஏரியா எடுப்பேன், ஒரு சப்ஜெக்ட்டில் வந்து சின்ன டார்க் எடுப்பேன். வாட் எவர் வெரி 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 ஸ்மால், அதுதான் வந்து இந்த டீக்கான அர்த்தம். ஒரு பெரிய லைக் நீங்கள் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க, அதில் எத்தனை அரிசி இருக்கும்? ஜஸ்ட் கன்சிடர் எத்தனை அரிசி இருக்கும்? லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் அரிசி. அதுலேருந்து நான் லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரைஸ், இங்கிலீஷ் தமிழ் மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ லாட்ஸ் அண்ட் லாட்ஸ் ஆஃப் ரைஸ், அதுலேருந்து நான் வெறும் ஒரே ஒரு அரிசி மட்டும் எடுத்து இப்படி ப்ரெஸ் பண்ணி பார்த்து கம்ப்ளீட் பவுலில் இருக்கக்கூடிய அரிசி குக்காக இருக்கா இல்லையான்னு கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் கால்குலஸோட வேலை. அப்ளிகேஷன் பொறுத்து மாறும், நான் சொன்ன மாதிரி. ரைட், ஸோ ஒரே ஒரு சின்ன, இந்த எக்ஸாம்பிளில் ஒரே ஒரு சின்ன ஏரியா எடுத்து அதை இன்டெகிரேட் பண்ணி மொத்தமாக நான் அனலைஸ் பண்ணுறேன். ரைட், ஸோ இந்த ஏரியா, சின்ன ஏரியா தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது. ஓகே, அதுக்கப்புறம் நான் அதை இன்டெகிரேட் பண்ணி மொத்தமாக அனலைஸ் பண்ணி லைக் கம்ப்ளீட்டாக என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கிறேன், டோட்டல் ஏரியா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்கிறேன். அதுதான் கால்குலஸ். ஓகே, ஸோ இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்வியஸாக இதோட யூசஸ் வந்து ஒரு பிளேஸ் ரெண்டு பிளேஸில் கிடையாது. ஆல்மோஸ்ட் நீங்கள் மெக்கானிக்கல், சிவில், ஐம் நாட் வெரி ஷுர் அபவுட் அதர் டிபார்ட்மெண்ட், பட் நீங்கள் மெக்கானிக்கல், சிவில் அப்படின்னா டேம் ஷுர் இந்த ஒரு அப்ளிகேஷன் வந்து நீங்கள் எல்லா இடத்துலையுமே பார்க்க போகிறீங்க. ஸ்ட்ரென்த் ஆஃப் மெட்டீரியல்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ், தெர்மோடைனமிக்ஸ், ஈவன் மேனுஃபேக்சரிங் ஆல்சோ. ஓகே, ஸோ எல்லா இடத்துலையுமே இதோட அப்ளிகேஷன்ஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. என்னோட எய்மே அதுதான், கால்குலஸோட அப்ளிகேஷன் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும், அதோட பேஸான யூஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணும். ஐ ஹோப் தட் இஸ் எனஃப். பேசிக்காக நான் இந்த கதை, இந்த ரைஸை பற்றி நான் சொல்லும் போது இதை நான் ஆக்சுவலி சொல்லிவிடுவேன். 10th ஸ்டாண்டர்ட் ஆர் 9th ஸ்டாண்டர்ட் சம்திங். ஸோ அந்த டைம் நான் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த எக்ஸாம்பிளை வந்து எனக்கு என்னோட டீச்சர் சொன்னார், ஃபிசிக்ஸ் டீச்சர் சொன்னார். நாட் அ மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர். மேக்ஸ் டீச்சர் ஆப்வியஸாக எப்படி இருப்பாங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். ஜஸ்ட் ஈக்குவேஷன்ஸாக கொடுத்து அது இதுன்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் ஈக்குவேஷன்ஸ் அண்ட் ஃபார்முலாஸ். ஃபிசிக்ஸ் டீச்சர் இந்த எக்ஸாம்பிள் சொன்னார். ஆப்வியஸாக த பர்சன் ஹூ இஸ் ஸ்டடிங் ஃபிசிக்ஸ், சயின்ஸ் படிக்கிறவங்களால தான், மேத்தமெட்டிக்ஸோட அப்ளிகேஷன்ஸை படிக்கிறவங்களால தான் இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். தட் இஸ் வாட் ஆக்சுவலி ஹேப்பன்ட். ஓகே, ஸோ ஐ ஹோப் இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சப்போஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு இதை ஜஸ்ட் ஷேர் பண்ணி விடுங்க. ஆப்வியஸாக வந்து இந்த லைக் பண்ணுறது, ஷேர் பண்ணுறதுலாம் நான் நிறைய சொல்ல மாட்டேன், பட் இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் அது தேவைப்படுது. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ரேஷியோ நிறைய வந்துச்சு அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் ஆகும். ஓகே, நம்ம கண்டென்ட் பற்றி உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். இது வரைக்கும் நான் போட்டுட்டு இருக்க கண்டென்ட், ஈவன் இதுக்கப்புறம் நான் போட போகிற கண்டென்ட்டும். ரைட், ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஆப்வியஸாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ லைக் டிஸ்லைக் ரேஷியோ, ஸோ டிஸ்லைக்கை விட லைக் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா நம்மளோட வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக யூடியூபோட அல்காரிதம் படி அது வந்து ரெக்கமெண்டேஷனில் போகும் அப்படின்னு சொல்லிட்டு ரீசெண்டாக தெரிஞ்சவர் சொன்னார். ஸோ அதனால தான் வந்து ஓகே ஃபைன் நான் சொல்கிறேன். எனக்கு ஆப்வியஸாக தெரியும், ஒரு கண்டென்ட் பிடிச்சிருந்தது அப்படின்னா ஆப்வியஸாக அவங்க லைக் பண்ணிடுவாங்க, அப்படி பிடிக்கல அப்படின்னா டிஸ்லைக் பண்ணுவாங்க. தட் இஸ் அப் டு தெம். பட் இது நான் சொல்கிறதுக்கான ரீசன் என்னென்னு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ தட்ஸ் இட். ஓகே, ஸோ அடுத்தது நான் வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்குறேன். பட் பிஃபோர் கன்க்ளூடிங், இங்கிலீஷ் சேனலில் இதே மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். ஃபிசிக்கல் மீனிங் ஆஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா, மாஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவோட ஃபிசிக்கல் மீனிங், என்ட்ரோபியோட ஃபிசிக்கல் மீனிங், இன்டர்னல் எனர்ஜியோட ஃபிசிக்கல் மீனிங், அண்ட் வாட் நாட், காஸ்டிக்லியானோஸ் தியரம், அப்புறம் மிக்சர் ஆஃப் கேஸஸோட வீடியோ, நிறைய வீடியோஸ் வந்து நீங்கள் இங்கிலீஷ் சேனலில் பார்க்கலாம். ஜஸ்ட் வந்து அது பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் கேட்டகரைஸ் பண்ணியே வச்சுருப்பேன். ஓகே, தெர்மோடைனமிக்ஸ், ஃப்ளூயிட் மெக்கானிக்ஸ்னு சொல்லிட்டு ஒரு இம்பார்ட்டண்டான வீடியோஸ்லாம் மட்டும்தான் நான் அப்லோட் பண்ணுவேன் யூடியூப்பில். அதாவது the video which is what I could say
ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப கஷ்டப்பட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய டாபிக்ஸ் தான். ஈவன் மேக்ஸ்லேயே கேல்குலஸில் டிஃபரன்ஷியல் கேல்குலஸில் ஒரு அரௌண்ட் 20 வீடியோஸ் கிட்ட இட் வாஸ் தேர். இன்ட்ரெஸ்டாக இருந்தது அப்படின்னா நீங்கள் செக் பண்ணுங்கள். ஏன்னா நான் அந்த வீடியோஸ் எல்லாம் தமிழில் ரெப்ளிகேட் பண்ணுறது கண்டிப்பாக டைம் ஆகும். இங்கிலீஷ்லேயும் நான் இப்போ தமிழ் எக்ஸ்பிளைன் பண்ணதோட கிறிஸ்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். தமிழ் அப்படின்றதுனால நான் கொஞ்சம் அதிகமாகவே பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஒன்று கொஞ்சம் கிறிஸ்பாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் கம்மி டைம்லேயே நிறைய கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். கோ த்ரூ பண்ணி பாருங்கள். யூ வில் get to know okay about if interested just go through பண்ணி பாருங்கள். ஓகே.